கேரள மாநிலம் கொச்சியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கப்பற்படையினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு பல்வேறு மாநிலங்களும் நிதி உதவி அறிவித்துள்ளன. தெற்கு ரயில்வே சார்பில் 2,80,000 லிட்டர் குடிநீர் ஈரோட்டிலிருந்து ரயில் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கேரள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்குவதில் கூட சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு குடிநீர் பஞ்சம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் 38 சின்டெக்ஸ் டேங்குகள் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு சரக்கு ரயிலில் குடிநீர் கொண்டு செல்லப்பட்டது. இதேபோன்று ஈரோடு ஜவுளி வியாபாரிகள் சங்கம் சார்பில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜவுளி பொருட்கள் கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுக உபயோகிப்பாளர்கள் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை கப்பல் மூலமாக கேரளாவிற்கு அனுப்பி வைத்தனர். வீட்டு உபயோகப் பொருட்கள், பாய், தரைவிரிப்பு, உணவுப் பொருட்கள், குடிநீர் பாட்டில்கள், மெழுகுவர்த்தி மற்றும் தீப்பெட்டிகள் போன்றவை 4 கண்டெய்னர்களில் கப்பல் மூலமாக கொச்சி துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்காக குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பிஸ்கட், குடிநீர், அரிசி, நாப்கின், போர்வைகள், மருந்து பொருட்கள் உட்பட பல அத்தியாவசிய பொருட்களை மக்கள் இதில் போட்டுச் செல்கின்றனர். இந்த பொருட்கள் கேரள முகாம்களில் உள்ள மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அரிசி ஆலை உரிமையாளர்கள், மருந்து வணிகர்கள், பால் மற்றும் உணவுப் பொருள் முகவர்கள் சார்பாக 25 டன் பொருட்கள் சேகரிக்கப்பட்டது. இப்பொருட்களை பாலக்காட்டில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னையா வழி அனுப்பி வைத்தார். நிவாரணப் பொருட்களை அனுப்ப விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலரை அணுகலாம் என்று ஆட்சியர் பொன்னையா கூறியுள்ளார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மக்களுக்கு தெலுங்கானா சார்பில் 25 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அறிவித்துள்ளார். இதேபோன்று ஆந்திரா, டெல்லி மாநில அரசுகளும் தலா 10 கோடி ரூபாய் நிதி அறிவித்துள்ளன. பஞ்சாப் மாநில அரசு 5 கோடி ரூபாய் ரொக்கமும் 5 கோடி மதிப்பிலான பொருட்களையும் அனுப்பியுள்ளது. பீகார் அரசு சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் தலைமடை பகுதிகளில் கூட தண்ணீரின்றி ஆறுகள் வறண்டு கிடக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன். தற்போது கடைமடை பகுதிகளினுடைய நிலவரம் என்ன? ஏனென்றால் காலையில் நீங்கள் தெரிவித்த நிலவரத்தின்படி முக்கொம்பு பகுதியில் பல லட்சம் கன அடி தண்ணீரினுடைய வரத்து இருக்கிறது. பல பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு புறம் நிலங்கள் வறண்டு கிடக்கிற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடைமடை பகுதிகளை பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலவரம் என்ன பதிவு செய்யலாம் மகேஸ்வரன்? பாலா, இன்று காலை நிலவரப்படி திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு 2,40,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கு. இதிலே காவிரி ஆற்றில் மற்றும் 67,000 கனஅடி திறக்கப்படுகிறது. கொள்ளிடத்திலே 1,70,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. முக்கொம்பிலிருந்து வருகின்ற தண்ணீர் மறுபடியும் கல்லணைக்கு வந்து கல்லணையிலிருந்து கல்லணை கால்வாய், காவிரி, வெண்ணாறு, கொள்ளிடம் என்று 4ஆக பிரிக்கப்படுகிறது. புதுவாறு என்று 5ஆக பிரிந்து தண்ணீர் அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்கும் கொள்ளிடத்தில் 47,000 கனஅடி, முக்கொம்பிலே கொள்ளிடத்திலே 1,70,000 கனஅடி, கல்லணையிலே கொள்ளிடத்திலே 47,000 கனஅடி என 2,17,000 கனஅடி கொள்ளிடத்தில் மட்டுமே திறந்து விடப்படுகிறது. காவிரியில் 2,40,000 கனஅடி வருகின்ற சூழ்நிலையிலே மொத்தம் வருகின்ற தண்ணீரிலே மிச்சம் இருக்கிற 23,000 கனஅடி தான் காவிரி தண்ணீரை பயன்படுகிறது. கொள்ளிடத்திலே வருகின்ற தண்ணீர், அதாவது 10-13 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. காவிரி கொள்ளிடம் கரைபுரண்டு ஓடுகிறது என்று நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிளை ஆறுகளிலே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது கட்டளை வாய்க்கால். இந்த கட்டளை வாய்க்காலுடைய நீர்வளை ஆதாரத்தினுடைய அலுவலகத்திற்கு அருகாமையில் தான் இந்த கட்டளை வாய்க்கால் இருக்கு. நாம் காலையிலே திருச்சியில் இருந்து இந்த நேரலைக்காக தஞ்சை நோக்கி வந்து கொண்டிருப்பது திருச்சி தஞ்சை சாலையில் மட்டும் 10 இது போன்ற 10 வாய்க்கால்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு ஆற்றில் கூட, ஒரு வாய்க்காலில் கூட தண்ணீர் இன்றி இப்படி நாம் காண்பதை காட்சிகளைப் போல வறண்டுதான் காணப்படுகிறது. இந்த வறண்டு காணப்படுவதற்கு காரணம் தொடர்ச்சியாக இந்த ஆறு நீங்கள் பார்க்கலாம் தூர்வாரப்பட்டு காணப்படுகிறது. தூர்வாரி இருக்கிற இந்த ஆற்றிலே தண்ணீர் வெள்ளை. ஆனால் பெரும்பான்மையான வாய்க்கால்களிலே 3ஆம் நிலை ஆறுகளிலே கிளை வாய்க்கால்களிலே
தூர் வாரப்படாமல் தண்ணீரின்றி, அதாவது புதர்கள் மண்டி காணப்படுகிறது. அதிலே தண்ணீரை அனுப்பினால் கரைகள் பலமிழந்து காணப்படுகிறது, வலுவற்று காணப்படுகிறது. கரைகளில் எந்த நேரத்திலும் உடைப்பு ஏற்படலாம் என்பதற்காக தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று பொதுப்பணித்துறை சொல்கிறார்கள். ஆனால் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த கட்டளை வாய்க்கால் தூர்வாரப்பட்டிருக்கு. தூர்வாரப்பட்டாலும் தண்ணீர் இல்லை. இதை கண்டித்துதான் நீர்வள ஆதாரத்துடைய கட்டளை வாய்க்கால் அலுவலகத்தில் அருகாமையிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள், பல்வேறு விவசாயிகள் அமைப்புகளை சேர்ந்தவர்களெல்லாம் இங்கே திரண்டு தற்பொழுது காவிரி இந்த கட்டளை வாய்க்காலிலே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் நாம் நேரடியாக கேட்கலாம். காவிரி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கு. உபரி தண்ணீர் சற்றேறக்குறைய 2 லட்சம் கனஅடிக்கு மேல் கொள்ளிடத்திலே திரண்டுவிடப்பட்டு கொண்டிருக்கு. இந்த கட்டளை வாய்க்கால தண்ணி இல்லையே. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கரு புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால், அதே மாதிரி உயர்வுணா வாய்க்கால் காஞ்சி கிடக்குது. இது தொடர்ந்து அந்த காலத்திலேருந்து முன்னுரிமை இருக்கிற வாய்க்காது. நீங்கள் ஆற்றுல கொள்ளிடத்தில் தண்ணி போகுது, கொள்ளிடத்தில் போகிற தண்ணி நன்னீருக்கு போகுது, அது ரைட்டு. 3 லட்சம் கண்ணாடி கொடுக்குற நீங்கள் இங்கே தூர் வாரப்படாமல் எல்லாம் மேடிட்டு சுத்தமாக நெய்வேலி கட்டாமனாக்கா ஆகாய தாமரையும் அடர்ந்து படர்ந்து கிடக்கு. ராஜராஜ சோழனும் குலோத்துங்க சோழனும் கட்டின வெட்டின வாய்க்காது. இதுக்கு தண்ணி தர முடியாமல் இந்த நிர்வாகம் இன்னைக்கு விவசாயம் பண்ணுறதா, விவசாயம்லாம் சாவடிக்கிறதாங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மெத்தனமாக இருக்குது. நன்றி நன்றி பாலா. தொடர்ந்து பார்க்கலாம். நாம் கட்டளை வாய்க்காலில் நின்று கொண்டிருக்கிறோம். காவிரி கரை புரண்டு ஓடுகிற காட்சியை நாம் தொடர்ந்து ஒரு வார காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகத்திலே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலே பெய்கின்ற கனமழையினால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வரத்தானது அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின்படியும் நடுவர்மன்றத்துடைய தீர்ப்பின்படியும் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை கர்நாடகா மறுத்து வந்த சூழலில் வறண்டு காணப்பட்டது. 6 ஆண்டுகளாக காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களுக்கு தண்ணீர் வராத சூழ்நிலையில் இந்த ஆண்டு தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆனால் காவிரியில் கரைபுரண்டு ஓடினாலும் கிளை வாய்க்கால்களிலே பிரதான ஆறுகளில் மட்டும்தான் தண்ணீரான திறந்து விடப்பட்டிருக்கு. இது போன்ற கிளை ஆறுகளிலே தண்ணீர் திறந்து விடப்படாதனால் இப்படி வறண்டு கிடக்கிற காட்சியை பார்க்கலாம். பல்லாயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் தண்ணீரின்றி காய்ந்து கிடக்கு. இது அதாவது காவிரியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கூட நாகை திருவாரூர் மாவட்டங்களில் இருக்கிற கடைமடை பகுதியிலே தண்ணீர் வராது, தண்ணீர் இல்லை என்று விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிற குரலை தான் நாம் கேட்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருப்பது கல்லணையோடைய தலைமடை பகுதி, முதல் கட்ட பாசன பகுதி. முதல் கட்ட பாசன பகுதியில் கூட தண்ணீர் இல்லாமல் இப்படி ஆறு வறண்டு கிடக்கு. இதுபோல 100கணக்கான வாய்க்கால்கள் இப்படி தண்ணீரின்றி தான் கிடக்கு. இந்த ஆறாவது தூர்வாரப்பட்டு தண்ணீர் செல்கின்ற தகுதியோடு இருக்கு. ஆனால் பெரும்பான்மையான வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் கரைகள் பலமிழந்து புதர்மண்டி கிடக்கின்றன. தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம், தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடமும் திருச்சி மாவட்டம் இல்லை கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டும் பொதுப்பணித்துறை அனைத்து வாய்க்கால்களும் தண்ணீரை திறக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கு கூட இந்த நிமிடம் வரை கூட இது போன்ற கிளை வாய்க்கால்களிலே தண்ணீர் திறக்கப்படவில்லை. இது விவசாயிகளுக்கு இவ்வளவு கரை புரண்டு தண்ணீர் ஓடியும் கூட 2,40,000 கனஅடி காவிரிக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் வந்தும் கூட சற்றேற்குறைய 2,20,000 கனஅடி கொள்ளிடத்திலே திறந்து விடப்பட்டு கடலிலே கலக்க செய்திருக்கிறார்களே, ஏன் காவிரியுடைய கிளை வாய்க்காலே திறக்கவில்லை என்ற கேள்விதான் விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பக்ரிசாமி நம்மோடு இருக்காங்க. விவசாயிகள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க, காவிரியும் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சந்திச்சிருப்பீங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ நாம் நிற்கிறது அந்த கட்டளை மேட்டு வாய்க்காலிருந்து கல்லணை 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கல்லணையிலேருந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கனஅடி தண்ணி வீணாக கொள்ளிடத்தில் போய் கொள்ளிடத்துலேருந்து நேராக வங்காள விரிகுடாவுக்கு போய் சேருது, பூரா வேஸ்ட்டாக போய் சேருது. ஆனால் 15 கிலோமீட்டர் கல்லணை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 ஏக்கர் சாகுபடி நிலங்கள் இருக்குது, 150 ஏரிகள் இருக்குது. இந்த ஏரிகள் இந்த வாய்க்காலில் தண்ணி வந்தால் நிரம்பி பாசனத்துக்கு ஒருபோக பாசனத்துக்காக நடந்துட்டு கடந்த 6 வருஷமாக தொடர்ச்சியாக அங்கே பாசனம் இல்லை. இதெல்லாம் அந்த அதிகாரிக்கு தெரியாது. மகேஷ், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரலை காட்சிகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு 23/8/2018 அன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்ற காரணம் அந்த அறிக்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அஞ்சலி செலுத்த திமுக யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிதுரை அவர்கள் கேட்டிருக்காங்க. இந்த இரங்கல் தெரிவிக்கிற விஷயம் ஏன் சார் அரசியலாக்கப்படுகிறது? அரசியலாக்கப்படுவதற்கு பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில்
மறைந்த மாபெரும் தலைவர்களை பற்றி அரசியல் ரீதியாக அரசியல் காரணங்களுக்காக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 11 மாவட்டங்களில் தமிழகத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழக அரசு எந்த அளவில் மீட்பு பணிகள், அதாவது பாதுகாப்பு, மக்களுக்கான பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளது? எதிர்வருகின்ற வெள்ளங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய வழிமுறைகளையும் அதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகளை முன்கூட்டியே தடுப்பதற்காக அரசின் சார்பாக 11 மாவட்டங்களில் அபாய எச்சரிக்கை முன்கூட்டியே விடப்பட்டிருக்கிறது. 11 மாவட்டங்களிலும் அரசின் சார்பாக IAS அதிகாரிகள் அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கு சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரையோர மக்கள், காவிரி கரையோர மக்கள், வைகை கரையோர வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் அங்கு ஒளிபெருக்கிகள் மூலமாகவும் விளம்பரம் செய்யப்பட்டு யாரும் கரையோரங்களில் நடமாடுவது, ஆற்றுப்படுகையில் இறங்குவது, செல்ஃபி எடுப்பது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது என்று அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிர கண்காணிப்பில் இருக்கின்றது. கடமடை பகுதிகளுக்கு முழுமையாக தண்ணீர் சென்று விட்டது என்று நேற்று காலை கூட நான் விசாரித்தேன். முழுமையாக சென்று விட்டது என்று தெரிவித்துள்ளேன். தேனி மாவட்டத்திலிருந்து லோயர் கேமலிருந்து குமுளி செல்கின்ற பாதை நிலச்சரிவினால் தடைப்பட்டிருக்கிறது. நான் தேனி சென்று நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அந்த சம்பந்தப்பட்ட இடங்களை பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு, அதாவது தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் வாதாடிச்சு, ஆனால் சுப்ரீம் கோர்ட் வரையும் அவருக்கு இடம் கொடுக்க முடியாது மேல்முறை செய்திருந்தால் தானே போராட்ட காலத்தில் இறங்கியிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த். நீங்கள் கனவு காணுகின்ற யூகமான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியாக உரிய நிவாரணம் தரப்படும். சென்னை விமான நிலையத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும், பாதிக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட கரையோர மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். மேட்டூருக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ள நிலையில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,90,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கு நொடிக்கு 85,000 கனஅடி நீர் வரும் நிலையில் 83,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று பிரதான அணையான கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு 1,25,000 கனஅடி நீர் வருகிறது. ஹேரங்கி, ஏமாவதி அணைகளில் இருந்து 1,10,000 கனஅடி தண்ணீர் KRS அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் KRS அணையின் தண்ணீர் திறப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மேட்டூருக்கு வரும் நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் கடும் சவால்களுக்கிடையே சிறப்பு அதிரடிப்படையினர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். மங்கலம் அணைப்பகுதியில் உள்ள கிராமங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் மூங்கில்களை தற்காலிக பாலம் போல அமைத்து அவற்றை மரங்களோடு இணைத்து அதன் மூலம் அதிரடிப்படையினர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். காவிரி ஆற்றில் 2 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் கரையோரங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்திரப்பட்டியில் வெள்ளம் சூழ்ந்ததால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை அதிகாரிகள் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன.